வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள், என்னென்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு விஷயத்தை முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் இன்றைய காலங்களில் நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போதும், வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலும், ஜெனட்டிக் ரீசன்ஸ் இந்த மரபு வழி உள்ளிட்ட காரணிகளாலும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது, இரவு நேரங்களில் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நமக்கு கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும், வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அந்த மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஏன்னா நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்கள் இருக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம், அதாவது இந்த பஃபிங் ஐஸ், வறட்சியான கண் பார்வை, இதை அத்தனையுமே நமக்கு சரி பண்ணிட்டு கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு பழம் நீங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். அதுவும் பாதாம் வந்து இன்னும் கூடுதலாகவே தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அது மாதிரி தான் இந்த பாதாம் பருப்பு. இதில் இரும்பு சத்தும் இருக்குது, உயிர் சத்தும் இருக்குது. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதாவது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு, அதில் நரம்புகளில் வந்து கண் நரம்புகளை ரத்த ஓட்டத்தை சீரான லெவலில் பாய்ச்சி மங்கலான பார்வை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தரும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவோடு நம்ம எடுத்துக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டாலுமே ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும். கண் பார்வையும் விரைவில் கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை எடுத்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து இந்த விட்டமின் ஏ அப்படின்றதால கேரட்டை நம்ம தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் வந்து நமக்கு இருக்குது. இது விட்டமின் ஏவாக நமக்கு உடலில் போனதுக்கப்புறம் மாறும். ஸோ இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை நமக்கு சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்காக நமக்கு கண்களில் ஏற்படக்கூடிய ஆபத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பச்சையாக சாப்பிடுங்க, ஜூஸாக சாப்பிடுங்க, அது நல்லது அப்படின்னு. மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நல்லது ஏற்படும். அது போல தான் கேரட்டும். கேரட்டை நீங்கள் வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக எடுத்துக்கலாம், பச்சையாக கூட சாப்பிடலாம். ஆனால் அதிகபட்சம் நீங்கள் கேரட்டை சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளுமே உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். கண் பார்வையுமே விரைவில் கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம்,
இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது கண்களில் இருக்கக்கூடிய சருமங்களில், அதாவது கண் சருமங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு முன்னாடியே தடுத்துரும். அதனால் நீங்கள் தொடர்ந்து காலை மற்றும் இரவு வேலைகளில் அல்லது மாலை வேலைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். தினமும் உங்களுடைய உணவுகளில் ஏதாவது ஒரு காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கீரைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்து இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தொடர்ந்து நம்ம அன்றாடம் உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மை பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு அசைவ உணவுகளில் மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு எண்ணெய் சேர்த்து மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் உள்ள EPA மற்றும் DHA ட்ரை ஐஸ், அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை, அந்த பஃபிங் ஐஸ் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் வறட்சியான கண்கள் நமக்கு இருக்காது. கண்களில் வீங்கிய தோற்றமும் நமக்கு இருக்காது. கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். கண் கருவளையங்கள் ஏற்படாமலும் பாதுகாத்துக்கும். ஸோ அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் எதுவுமே கண்களுக்கு கீழே நமக்கு இருக்காது. குறிப்பாக கண்களுக்கு கீழே வந்து இந்த சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமலும் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி பாதுகாத்துக் கொள்வதற்கு முட்டை ஹெல்ப் பண்ணும். ஸோ முட்டை ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் எப்போதுமே அதை நம்ம நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக எடுத்துக்கொள்வது நல்லது. அதை விட்டுட்டு ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள், பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கொள்வது, இது எதுவுமே நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்காது. வெறும் சுவைக்காக சாப்பிட்டோம் அப்படின்னா 1% கூட நன்மைகள் கிடையாது. ஸோ அதனால் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மை பெறும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு இந்த வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். போதுமான நேரம் உறங்க வேண்டியது அவசியம். அதுவும் இரவு நேர உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரங்களில் உறங்கும் போது இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் பார்க்காம அதை எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு 8 மணி நேரம் நீங்கள் இரவு நேரங்களில் உறங்க வேண்டியது அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கவே கூடாது. 3 லிட்டருக்கும் அதிகமாக உடல் வறட்சி ஏற்படாத அளவுக்கு உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அதை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது உங்களுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும், குணப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண் பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க. அதே போல் ஒரு நாளைக்கு அந்த தண்ணீர் குடிக்க வேண்டியதும் உறக்கம் வந்து உங்களுக்கு வேண்டியதும் அவசியம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையிலிருந்து முதல்ல விடுபட்டு கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.